மெரினா கடற்கரையில் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமாரிடம் கேட்கலாம். சதீஷ்குமார், இது தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக மெரினா கடற்கரை கடைகள் ஒதுக்குவது தொடர்பாக தேவி என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையானது அந்த நிலையில் அந்த வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்தனர். அறிக்கையுடன் கடைகள் அமைப்பது தொடர்பான வரைபடங்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வரைபடத்தில் கடைகளுக்கான சரியான இடங்கள் குறித்து தகவல் தெளிவாக இல்லை என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் கடைகள் அமைப்பது தொடர்பாக நீதிபதிகள் சுரேஷ்குமார், ஜெகதீஷ் சந்திரா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அவரது உத்தரவில் தெரிவித்ததாவது, சென்னை மாநகராட்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னை காவல் ஆணையர் இந்த ஆய்வின் போது உடன் இருக்க வேண்டும் என தெரிவித்தது. அதன் அடிப்படையில் தற்போது இங்கு மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் ஆகியோர் தற்போது இந்த ஆய்வின் போது உடன் இருக்கின்றனர். இந்த வரைபடங்கள் குறித்து நீதிபதிகள் மாநகராட்சி ஆணையரிடம் விளக்கம் கேட்டு வருகின்றனர். சதீஷ்குமார், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.